நான் நல்லவன்றனால என்ன அவர் ஆசீர்வதிக்கல சார், அவர் நல்லவர், அதனால என்ன ஆசீர்வதிக்கிறார் சார். கீழ்ப்படிஞ்சா வசனம், கீழ்ப்படியாட்டி அடி அப்படி சொல்லவே இல்லையா? நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கீழ்ப்படிஞ்சாலும் வசனம், கீழ்ப்படியிலையா திரும்ப வசனம், கீழ்ப்படியலைன்னா திரும்பவும் வசனம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று, கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை யோனாவுக்கு. ஆமென். அவர் மீன் வயிற்றுல போட்டார்ல, இந்த மீன் வயிற்றுல போட்டார்ல. அதாவது கப்பல்லேருந்து வெளியே போட்டுட்டான், வெளியே போட்டோன்னா காப்பாற்றுறதுக்கு மீன் அனுப்புனாரு. அது குற்றமா? அந்த மீன் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்த சேர்த்துச்சு, அது குற்றமா? சொல்லுங்கள், எது குற்றம்? யார் குற்றம்? தண்ணியில் விட்டுருக்கணும், அவனை தண்ணியில் முட்டு சாகட்டும்னு விட்டுருந்தா விட்டுருக்கணும். ஆனால் அவர் அப்படி செய்யலையே. ஒரு மீனை கொடுத்து சேஃபாக காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாரு. கர்த்தர் மீன் அனுப்புனாரு. ஆமாம், கப்பல் அந்த நேரத்தில் இல்லை. உனக்காண்டி ஒரு மீனே கப்பலா மாற்றிட்டு அவனுக்கு கடிச்சா கொண்டே விடுவேன், சேஃபாக கொண்டு போய் சேரு. 3 நாள் இவனுக்காண்டி எதுவுமே சாப்பிடாம அது உட்காந்து ஃபாஸ்டிங் இருக்கு. இதை விட வேற என்ன ஆகணும் உனக்கு? யோனாவை நேசத்தினால மீனை ஃபாஸ்டிங் போட்டார், தானியேல் நேசத்தினால சிங்கத்தை ஃபாஸ்டிங் போட்டார். எனக்காண்டி எல்லாம் ஃபாஸ்டிங் போடும், நீ ஃபாஸ்டிங் போடாத. போட்டுக்க, போடணும் விருப்பப்பட்டா போட்டுக்க, போட்டுத்தான் வாங்கணும்னு நினைக்காத. அவர் நல்லவர் சார். என்ன சார், எத்தனை பேர் சார் கல்யாணம் கட்டி குழந்தை கத்திருக்கீங்க? குழந்தை பத்திரி எத்தனை பேர் சார்? உங்களுக்கு கடவுள் நல்லவர்னு சொல்றது புரியுதா புரியலையா? ரொம்ப ஈஸியாக புரியுது. இவங்களுக்கு ஏன் சார் புரிய மாட்டேன்னு புரியல. எனக்கு என்ன நம்ம கர்த்தர் நல்லவர்ன்றது எப்படி ஏன் நம்ம ஈஸியாக தெரியுது? நானே நல்லவனாக இருக்கேன், அவர் கட்டாயம் நல்லவராக இருப்பார். நல்லவராக இருக்கிறனால தான் சார் அவர் கடவுள். அன்பை அறிந்தவன் தேவனை அறிவான். நான் நல்லா இருப்பேன் சார், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது சார், நான் நல்லா இருப்பேன் சார். ஏன் தெரியுமா? நான் கும்புற கடவுள் நல்லவர் சார். நான் நல்லவன்றனால என்ன அவர் ஆசீர்வதிக்கல சார், அவர் நல்லவர், அதனால என்ன ஆசீர்வதிக்கிறார் சார்.